பக்திவேதாந்த டாக்கூர். ஸோ பக்திவேதாந்த டாக்கூர் நமக்கு தெரியும் யார் அப்படின்ட்டு. 7வது கோஸ்வாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இல்லையா. மொத்தம் நம்ம பார்த்தவங்க 6 கோஸ்வாமிகள் அப்படின்னு வந்து 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க. ஆனால் 7வது கோஸ்வாமியை சொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா பக்திவேதாந்த டாக்கூர். நமக்கு பகவத்கீதையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்த பகவத்கீதையை பார்த்தாலும் ஒரே ஒரு நபருடைய பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இவர் தான் உயர்ந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பற்றி பேசுவார் கிருஷ்ணர். என்ன ஸ்லோகம் அது? ஜனகரை பற்றி பேசுவார். அந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும்? என்ன தெரியுமா? அந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும்? எனக்கு அந்த ஸ்லோகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் லைன். ஆசிதா ஜனகாதா லோகசங்கரமேவாப்பி சம்பஷ்யன் கருத்து மரகசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மொத்த பகவத்கீதை எடுத்து பார்த்தாலும் உதாரணத்துக்கு ஒருத்தர் எடுத்து பேசுவார். அவர் யாருன்னா ஜனக மகாராஜன். அவன் கிரகஸ்தனாக இருந்தும் ஒரு ராஜாவாக இருந்தும் எப்படி ஞானத்தோடு இருந்தார், ஒரு பக்தராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து ஜனக மகாராஜனை பற்றி கிருஷ்ணன் சொல்லுவார். அதுபோல் இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் பொதுவாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாரும் நம்முடைய குடும்பத்தை விட்டு போன ஆச்சாரியர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ஆச்சாரியர் இருக்காருல யாரு? ஸ்ரீல பக்திவேதாந்த டாக்கூர். பக்திவேதாந்த டாக்கூர் ஒருத்தர் எப்படி இருந்தார் அப்படின்னா குடும்பத்தோடே இருந்தார். குடும்பம் அப்படின்னா சின்ன குடும்பம்லாம் கிடையாது. 17 குழந்தைங்க. நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சுட்டு என்ன பண்றோம்? டைம் இல்லை பிரபு, டைம் இல்லை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? 17 பேரை வச்சு என்ன பண்ணாரு? அவரு வளர்த்துட்டு இருந்தார். மேய்க்கலை வளர்த்தார் இல்லையா. மேய்க்கிறது அப்படிங்கிறது வளர்க்குறது வேற இல்லையா. அவர் எல்லாத்தையும் வளர்த்தார். சரி, 17 பேரை மட்டும் வளர்க்குறதா அவர் வேலையா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணாரு? ஒரு நாட்டு ஒரு ஊருக்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்டே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா அன்னைக்கு போய் ஒரு கோர்ட்டில் உட்காந்து என்ன பண்ண வருதா எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்லியாகும் இல்லையா. இப்போ தீர்ப்பு சொல்றதுன்னா சாதாரண நபராக கிடையாது. இவர் போயிட்டார் அப்படின்னா உட்காந்தாரு என்ன பண்ண முடியாது, கடன்னு தீர்ப்பு சொல்லிடுவார். பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவார். இவன் யாரு, இவன் தப்பு பண்ணியிருப்பானா இல்லையா அப்படின்னு என்ன பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணிடுவார். ஏன்னா நம்மளுக்கு உண்மையில பக்தி வந்துட பின்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு தூய்மை வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பார்த்தோன்னே நம்ம நிறைய பேர் ஸ்கேன் பண்ண முடியும். பக்தான பின்னாடி அந்த ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சோம். வராம நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிதான் பார்த்தா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சோம். இவர் பெருமையாக சொல்லிக்கணும், ரொம்ப நான்லாம் பார்த்தானே ஒருத்தரை கணிச்சிடுவேன் சொல்லுவேன். இதுதான் பெரிய ஆபத்தாக போய் முடியுது இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது, நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு வைஷ்ணவனை கணிக்கவே முடியாது. ஒரு வைஷ்ணவன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வைஷ்ணவன் அப்படின்றவன் வெளிப்படையாக தெரிய மாட்டான். நான் தான் வைஷ்ணவன், எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்கன்னு வெளியில் எனக்கு வைஷ்ணவன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். வைஷ்ணவன் என்ன சொல்லியிருப்பான், எப்பயுமே எப்படி சொல்லியிருப்பாரு, நான் உண்மையில் வைஷ்ணவனே கிடையாது, எனக்கு ஒரு நல்ல குணம் கிடையாது, நான் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பெரிய பௌதிகவாதி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி வைஷ்ணவன் என்ன பண்ணக்கூடாது, கணிக்கக்கூடாது. ஆனால் வெளியாளுக்கு என்ன பண்ண முடியும், பார்த்தோன்னு தெரியும் அப்படிப்பட்ட நபராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய காரியத்தில் இருந்தார். என்ன அப்படின்னா ஜெகநாத் புரி கோயிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு தக்காராக இருந்தார். தக்காரா என்ன சொல்லுவாங்க, தக்காராக இருந்தார். இப்போ ஜெகநாத் புரி கோயிலை பற்றி மொத்தம் அவர் தான் தெரியும். அப்போ தான் என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் சிஸ்டத்தை மாற்றினார். என்ன சிஸ்டத்தை மாற்றினார் அப்படின்னா, ஜெகநாத் புரி கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும், பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்னு சிஸ்டத்தை மாற்றினார். ஸோ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஜெகநாத்துக்கு தினசரி 56 வகையான சப்பான் புக் கிடைக்கணும் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஜெகநாத் புரி கோயிலே மொத்தத்தையும் மாற்றி வச்சார். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை ஜெகநாதர் கோயில் கட்டுறதுக்காக என்ன பண்ணார், போய் கலெக்ஷன் பண்ண போயிட்டார். எப்படி கலெக்ஷன் பண்ணார் அப்படின்னா, அங்கே பூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக போகிறார். ஒவ்வொரு வீடாக போயிட்டு எல்லார் வீட்லையும் ஒவ்வொரு ரூபா கலெக்ட் பண்ணிட்டு வந்தார். ஒரு வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ரூபா வாங்கிட்டு வந்தார். எல்லார் வீட்டில் இருந்தும் கண்டிப்பாக ஒவ்வொரு ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணணும், இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார், ஒவ்வொரு ரூபா கலெக்ட் பண்ணி காசு எடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்படிப்பட்ட இந்த பக்திவேதாந்த டாக்கூர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, அவருடைய மனசுல ஒரு நீளாத ஒரு துன்பம். என்ன துன்பம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சைத்தன்ய மகாபிரபு இவ்வளவு விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்த விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு, இப்ப மொத்தம் மறைஞ்சு போயிடுச்சு. சைத்தன்ய மகாபிரபுடைய இயக்கம் கௌடிய சம்பிரதாயம் அப்படின்னா எப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாங்க, இவங்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அழுதுகிட்டே பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணா, நம்ம மாயாபுரம் போனோம் அப்படின்னா ஒரு சில ரொம்ப குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், ஹரே கிருஷ்ணா இருப்பாங்க. எப்படா முடிக்கவா இந்த வந்த முடியவே முடியாத போயிடும்.
ஒரே மந்திரத்தை ஒரு மணி நேரம் எடுத்து பாடுவாங்க. திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அப்படியே கீழே வந்து பிறழுவாங்க. கிருஷ்ண பிரேமையில் நம்மளாம் பார்த்தா கணக்கில் கை போட்டு ஐயோ என்ன இப்படி இருக்கு கிருஷ்ணா ஹரி போல் அப்படின்றவங்க. அவனை நீ கொஞ்சம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா தெரியும். அப்படியே பாடிட்டு பின்னாடி உடனே பீடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. பீடி பிடிச்சிட்டு சார் பீடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம தீர்த்த பிரசாதம் கொடுக்குறாங்க நம்ம ஊரில், அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்க, தீர்த்தத்தை ஓப்பன் பண்ணி கடை கடை குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட மக்கள் தான் நீங்கள் அதிகமாகிடுச்சு. இவர்களுக்கு பேர் பிராகிருத சகஜியர்கள் அப்படின்னு சொல்றது. சகஜியா அப்படின்ற நல்ல வார்த்தை. பிராகிருத சகஜியர்கள், பிராகிருத சகஜியர்கள் அப்படின்னா கிருஷ்ண லீலை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கீழ்த்தனமாக கொண்டு வந்துட்டாங்க. அவுல் பவுல் சக்கி பேகி இப்படின்ற நிறைய பேர் இருக்கு. ஒரு 16 வகையான அப்பசம்பிரதாயம் என்ன பண்றாரு பக்தியோட உங்களுக்கு எடுத்து காட்டுறாரு. இப்படிதான் நிறைய குரூப் சுத்திட்டு இருந்துச்சு. ஆன்மீகன்ற பேர் சைத்தன்ய மகாபுருடைய பேரையே என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் கராப் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா. அங்கே எப்போத்தாலும் பான் துப்பி 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 வச்சிருப்பாங்க, ஊரே துப்பி வச்சிருக்காங்க. அதுபோல் என்ன பண்ணுறாங்க, சைத்தன்ய மகாபுருடைய சிஸ்டத்தையும் எல்லாத்தையும் சம்பிரதாயத்தையும் மொத்தம் துப்பி துப்பி வச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு சைத்தன்ய மகாபுருடைய இயக்கம் அப்படின்னா பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி பார்த்தா யாருக்கு தான் ஆசை வரும், இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, இந்த சைத்தன்ய மகாபுருடைய இயக்கத்தை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயத்தனம் பண்ணார். என்ன பிரயத்தனம் பண்ணார் அப்படின்னா, முதல்ல ஞானத்தை கொடுக்கணும், சைத்தன்ய மகாபுருடைய தத்துவத்தை ஃபர்ஸ்ட் சரியாக கொடுக்கணும் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, புஸ்தகத்தெல்லாம் எழுத ஆரம்பித்தார். கோஸ்வாமியோட புஸ்தகத்தை எல்லாத்தையும் எடுத்து மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். எழுத ஆரம்பித்தார் 200க்கும் மேலே புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். பக்தினோட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 200க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் எழுதினார். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 50-60 புஸ்தகம் தான் இருக்கு. நிறைய புஸ்தகம் அது கிடையவே கிடையாது. அவருடைய டெய்லி ஷெடியூல பார்த்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும். அவர் தூங்குறது 2 மணி நேரம் தான். ஒரு நாளைக்கு தூக்கமே 2 மணி நேரம் தான். அவருடைய புஸ்தக சேவை அப்படிங்கிறது அப்புறம் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த புஸ்தக சேவை தான் என்ன பண்ணுவார், அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. 6 மணி நேரம் என்ன பண்ணுவார், தினசரி உட்காந்து புக்ஸை உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பார், எழுத ஆரம்பிப்பார். அவ்வளோ புஸ்தகத்தை எழுதி வைப்பார். முதல் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபுருடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன பண்ணாரு, டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா அப்படின்னு என்ன பண்ணார், முதல்ல ஒரு புஸ்தகத்தை எழுதி அதை ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காரு சைத்தன்ய மகாபுரு, சொல்லியிருக்காரு இல்லையா, பிரித்தி வித்தியாச்சே ஜாதி நகராதிகிராம் சர்வத்த பிரச்சார வைத்தியம் மோரணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகம் முழுக்க அவருடைய பேர் போகும்னு சொல்லியிருக்காரு. அப்படி போனால் ஃபர்ஸ்ட் புக்காவது போய் சேர்ந்தோம் இல்லையா. என்ன பண்ணார், எல்லா லைப்ரரிக்கும் புக் அனுப்பிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு முறை பிரபுபாதர் ஃபாரின் கண்ட்ரியில் போகும்போது அந்த புக் எடுத்து பார்க்குறாரு. அவர் எப்பயோ 1800களில் அனுப்பின புஸ்தகத்தை அவர் எப்போ எடுத்து பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய மனசில் ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, என்னோட ஒருத்தனால என்ன பண்ண முடியல, இவ்வளோ பெரிய விஷயத்த சண்டை போட முடியல, எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உதவிக்காக யார் அனுப்பிச்சு வச்சார், அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார் அப்படின்னா, பொதுவாக குழந்தைகள் பிறக்கும் போது இந்த தொப்புள் படி இங்கே தான் இருக்கும். ஆனால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிறக்கும்போது எப்படி தெரியவா இருந்தது, அவருடைய உடம்பை சுற்றிட்டு இருந்தார். ஒரு பிராமண கயிறு போட்டிருப்பாங்க இல்லையா, அது போல பூனை சுற்றி இருக்க மாதிரி சுற்றி இருந்தது. அதை கட் பண்ணி எடுத்த பின்னாடி அவனுடைய உடம்புல பார்த்தா அது சைன் அப்படியே இருந்தது, நேச்சுரலாகவே அது இருந்தது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஸோ அப்படி தான் அவர் பிறந்தன்னு அவர் தெரிஞ்சு போயிடுது. இவர் எப்படிப்பட்டவராக இருக்க போறாரு, ஒரு நல்ல ஆச்சாரியாக இருக்க போறாரு, நம்ம கௌடி சம்பிரதாயத்தை இவர் கொண்டு போக போறார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவருக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்பா கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் கௌர கிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் கிட்ட தீட்சா அனுப்பி வச்சார். இவர் பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா, பக்திவினோத் தாக்கூர் தன்னுடைய குருவா யார் எடுத்துக்கிட்டாரு, ஜெகநாதாஸ் பாபாஜி எடுத்துக்கிட்டாரு. ஜெகநாதாஸ் பாபாஜி கிட்ட ஒரு தீட்சை வாங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிபின் பிகாரி அப்படின்ற தீட்சை வாங்கினார். ஆனால் ஜெகநாதாஸ் பாபாஜி கிட்ட என்ன பண்ணார், சிக்ஷை வாங்கிட்டார். ஸோ இந்த சிக்ஷை பரம்பரை அப்படின்னா நம்மளுடைய மொத்த பரம்பரை சிக்ஷை எல்லாம் ஓடிட்டு. நேரடியாக சைத்தன்ய மகாபுரு கிட்ட தீட்சை வாங்கினது எத்தனை கோஸ்வாமி தீட்சை வாங்கினாங்க, 2 பேர். ஒன்று ரூப கோஸ்வாமி, இன்னொன்று சனாதன கோஸ்வாமி. 2 பேர் தான் நேரடியாக தீட்சை வாங்கினாங்க. மற்றவங்களாம் சீட்சை வாங்கினவங்க தான். ஸோ இப்படி நம்ம சம்பிரதாயம் மொத்தம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தீட்சையை காட்டிலும் சீட்சைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நம்ம யார்கிட்ட ஆன்மீக விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அவங்க தான் குருவை எடுத்துக்கிட்டு அவங்க தான் ஃபாலோ பண்ணதாக இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் ஜெகநாதாஸ் பாபாஜி கோஸ்வாமி என்ன பண்ணாரு, சீட்சை வாங்கிட்டு அவரை குருவை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபு தோன்றி இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே என்ன பண்றாங்க, இந்த லோக்கல் பிராமணாஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுதான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய இடம் அப்படின்ட்டு ஒரு மட்டை கட்டிட்டு
காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு இதில் இஷ்டம் கிடையாது. ஏன்னா சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறாரு, சைத்தன்ய பாகவதெல்லாம் படிக்கிறாரு. இந்த டிஸ்கிரிப்ஷன் அதில் ஒத்து போல, இந்த இடம் இருக்காது அப்படின்னு ஒரு டவுட் வருது. அவர் தேட ஆரம்பிக்கிறார். தேட ஒரு கிடைக்கல. அதனால என்ன பண்ணார், அவர் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜை கூட்டிட்டு வர்றார். இவருக்கு எப்படியும் தெரிஞ்சிடும் அப்படின்னு என்ன பண்ணாரு, ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, 98 99 வயசு மேலே ஆயிடுச்சு. ஒரு கூடையில வச்சு தலையில வச்சு தூக்கிட்டு வர்றாரு. அவர் கழுத்துல எப்பயும் என்ன பண்ணுவார், கௌரங்கருடைய ஒரு சின்ன விக்கிரகத்தை கழுத்துல மாட்டிட்டே போவார் ஜெகநாத பாபாஜி மகாராஜ். அவனை கூட்டிட்டு வர என்ன பண்ணாரு, அவர் யாரையும் பார்க்க மாட்டார். நீங்க போட்டோல பார்த்துருப்பீங்க, ஜெகநாத மகாராஜ் எப்படி தலை குனிச்சு தான் இருப்பார், உட்காந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கார், ஜபம் பண்ணிட்டே இருக்கு. அந்த இடம் வந்தவொடனே யோகா பீட், அந்த இடம் வந்தவொடனே தபால் குபீனு எந்திரிக்கிறார், அந்த கூடையிலிருந்து குதிக்கிறார். குதிச்சவனே கௌரங்க 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 கௌரங்கன்னு குதிக்க ஆரம்பிச்சார். ஹரி 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 ஹரின்னு கீழே ஒன்று பெற ஆரம்பிச்சார். அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது, எப்படா இவருக்கு இவ்வளவு சக்தி வந்தது, நடக்கக்கூட முடியல, பேசக்கூட முடியல. ஆனா இந்த இடத்துக்கு வந்தோன்னே அவருக்கு அவ்வளவு உத்வேகம் வர ஆரம்பிச்சு. அப்பதான் புரிய ஆரம்பிச்சு, இந்த இடம் தான் என்னது, சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய இடம் அப்படின்னு. அப்பதான் புரிஞ்சு, அதுதான் யோகா பீட் அப்படின்னு பேர் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பெரிய மடத்தை உருவாக்குறாங்க. ஸோ எப்படி பக்தினோட டாக்கர் வந்து நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடத்தை காட்டுறாரு, அதே போல சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த அந்த உபதேசம் என்ன பண்ண நம்மளுக்கு இருக்கிறத அப்படியே ஆசிட்டிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. ப்ரோபா என்ன பண்ணிருக்காங்க, பகவத்கீதையை ஆசிட்டிஸ் கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பண்ணது யாருதான், பக்தினோட டாக்கர். ஸோ பக்தினோட டாக்கர் நம்மளுக்கு கொடுத்தது என்னது, கௌடிய சம்பிரதாய ஆசிட்டிஸ் இல்லையா. ஸோ அந்த கௌடிய சம்பிரதாய ஆசிட்டிஸ்ல இருந்து நம்மளுக்கு பகவத்கீதை ஆசிட்டிஸ், பாகவதம் ஆசிட்டிஸ்லாம் வந்துருது இல்லையா. ஸோ அப்போ அந்த பக்தினோட டாக்கர் வந்து முதல்ல இந்த ஒரு பெரிய பிரயத்தனத்தை பண்ணியிருக்கார். அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளை படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. அவர் சொல்லிட்டு போனார், ஒரு பெரிய ஒரு கனவு கண்டு சொல்லிட்டு போனார். இந்த இப்போ நான் இருக்கிறேனே இந்த இடத்துல, இந்த சொன்னத சொப்பட்ட கொஞ்சம் அப்படின்ற அந்த இடத்துல வந்து பார்த்து சொல்கிறார். தூரமாக அந்த பக்கம் பார்த்து சொல்கிறார், கங்கைக்கு அந்த பக்கம் பார்த்து சொல்கிறார். நான் அந்த இடத்துல யாரை பார்க்குறேன் அப்படின்னா, அமெரிக்கர்களை பார்க்குறேன், ஐரோப்பியர்களை பார்க்குறேன், ஆப்பிரிக்கன்ஸை பார்க்குறேன், சைனீஸ் பீப்புளை பார்க்குறேன், மங்கோலியன்ஸை பார்க்குறேன் இல்லையா. இந்த எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, 2 கைகளை உயர்த்திக்கிட்டு ஜெய் சச்சிநந்தன கௌர ஹரி, ஜெய் சச்சிநந்தன கௌர ஹரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சைத்தன்ய மகாபிரபு புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க, ரொம்ப அழகா சிகையை வச்சுக்கிட்டு, கழுத்துல கண்டி மாலை போட்டுக்கிட்டு, நெற்றில கோபி சத்திரத்தினால ஊர்த குன்றம் திலகம் அணிந்து கொண்டு, அவங்க வாயில எல்லாரும் என்ன வாயில இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஹரிநாமம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அற்புதமான ஒரு கோயில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்று சொல்றார், இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன், அவருடைய பையன் கூட முயற்சி செஞ்சார். ஆனா இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்கு வேற ஒருத்தர் வருவார், ஒரு சேனாபதி ஒருத்தர் வருவார். அந்த சேனாபதி வந்துட்டாருன்னா போதும், என்ன ஆயிடும், அவர் எங்க போனாலுமே கிருஷ்ணனுடைய மக்களுடைய பக்தியானது, எப்படி சைத்தன்ய மகாபிரபு எங்க போனாலும் அங்க பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கில் உருவாங்கணும், அது போல இந்த சேனாபதி வந்தார் அப்படின்னா அவரை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உருவாவார் அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு போனார். அந்த சேனாபதி தான் யார் வந்தாங்க, ஸ்ரீல பிரபுபா வந்தார். எப்ப பக்தினோட டாக்கர் கிளம்பி போனாரோ அந்த வருஷம் தான் ஸ்ரீல பிரபுபாவுடைய தோன்றிய வருஷம் அப்படின்றது கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்ப பக்தினோட டாக்கருடைய ஒரு அந்தரங்க சக்தி இல்லை, பக்தினோட டாக்கருடைய அதனால சக்தி ஊட்டப்பட்ட ஒரு ஆத்மா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், நம்முடைய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஸோ அவர் வந்து அவருடைய சேனாபதியா இருந்து மொத்த கௌடிய சம்பிரதாயத்துக்கு அப்படி இருக்கார், அவர் சேனாபதியா இருக்கார். அவர் ஒருத்தரால இன்னைக்கு உலகம் முழு என்ன இருக்கு, இந்த கிருஷ்ண பக்தியானது பரவி இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு இங்கே நம்ம கதாதர பண்டிதரை பற்றியோ சைத்தன்ய மகாபிரபு பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்தை கிருஷ்ணரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு வித்திட்டது யாரு, பக்தினோட டாக்கர். அவர் சொல்லிட்டு போயிருக்கார், அதே போல சக்தியை கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணாரு, ஸ்ரீல பிரபுபாதர் கிளம்பி போனார். எனக்கு கண்டிப்பாக செய்ய முடியும், இந்த கிருஷ்ண பக்தி பரப்ப முடியும், அயல் நாடுகளில் இருக்கவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட போனார். ஸோ அப்படி ஒரு கிரகஸ்தனா இருந்து ஒரு பெரிய பொறுப்புல இருந்தும் பெரிய குடும்பஸ்தனா இருந்து என்ன பண்ணாரு, அவர் தன்னுடைய கிருஷ்ண பக்தியை சாதாரணமாக பண்ணல, என்ன பண்ணாரு, டு த எக்ஸ்டென்ட், டு த சுப்ரீம் எக்ஸ்டென்ட் என்ன பண்ணாரு, கிருஷ்ண பக்தியை பரப்பினா இவ்வளோ பெரிய ஆச்சாரியாகவும் காட்டுறோம். நமக்கு இதை பார்த்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஏன் பக்தினோட டாக்கரே கல்யாணம் பண்ணிட்டா நான் பண்ணிக்கூடாதா? நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, நிறைய பிரம்மச்சாரிகள் இந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு குழப்பம் வரும்போது யோசிச்சு பார்ப்பாங்க,
கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே மேலே பார்ப்பாங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணல அப்படின்னு பார்ப்பாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பண்ணலை, பிரபுபாத் பண்ணிட்டு சன்னியாசம் வாங்கிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் கோஸ்வாமிகளை யாரும் பண்ணிக்கவே இல்லை, சைத்தன்ய மகாபிரபு விட்டுட்டார். ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் வரும், ஐயோ எல்லாரும் பண்ணாலும் விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, யார் உதாரணம் எடுத்துப்பாங்க, பக்தி வினோத் தாக்கூர் உதாரணம் எடுத்துப்பாங்க. பக்தி வினோத் தாக்கூர் போல் நான் இருக்க போகிறேன், ஏன் என்ன பண்ண போகிறேன், 2 மணி நேரம் தூங்க போறியா, இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு உதாரணம் எடுத்துக்கூடாது சரியா. நம்ம நல்ல உதாரணம் எடுத்துக்கூடாது தவிர என்றைக்குமே இந்த மாதிரி உதாரணம் எடுத்துக்கூடாது. ஸ்ரீல பிரபுபாதர் பற்றி ஒரு நியூஸ் வெளில வந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு முறை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கடல் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு கொஞ்சம் வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு 7-up வாங்கிட்டு வாங்க சொல்லி சொல்கிறார். 7-up வாங்கிட்டு வராங்க, ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாங்க, ஒரு 1/2 கிளாஸ் குடிக்கிறார். வயிறு சரியில்லை ஒரு 1/2 கிளாஸ் குடிக்கிறார். குடிச்ச உடனே இந்த நியூஸ் காட்டு தீயா பரவிடுச்சு. அன்னைக்கெல்லாம் பிரபுபாதர் ஒரு விஷயம் பண்ணால் எல்லாத்துக்கும் பரவிடும். உடனே எல்லா கோயிலுக்கும் மெயில் போயிடுச்சு, எல்லா கோயிலுக்கும் லெட்டர் போயிட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் 7-up குடிச்சார், ஸ்ரீல பிரபுபாதர் தினசரி 7-up குடிக்கிறார், ஸ்ரீல பிரபுபாதருக்கு 7-up குடிச்ச ஒரு பானமா இருக்கு. அப்படியே நியூஸ் என்ன ஆயிடுச்சு, கண்ணு காது பூக்கெல்லாம் வச்சு பெருசா போயிடுச்சு. தினசரி 7-up குடிக்கிறது பக்தியினோட ஒரு அங்கமாவே என்ன பண்றாங்க கருத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்தர்கள் என்ன பண்றாங்க, மெனக்கெட்டு 7-up கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஸ்ரீல பிரபுபாதர் கவனிச்சாங்க, என்ன பண்றீங்க எல்லாரும் 7-up குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை பிரபுபா நீங்க தான் குடிச்சிங்க, டேய் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க இல்லையா. தினசரி 2 மணி நேரம் தூக்குறேன், அதை யாராவது ஃபாலோ பண்ணுங்க இல்லையா. 7-up குடிக்கிறத ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம இமிட்டேட் பண்ணலாம், ஒரு பக்தரை பார்த்து அவரை போல செய்ய முயற்சி பண்ணலாம். ஆனால் எதை செய்ய முயற்சி பண்ணணும், நம்முடைய பக்தியை போல செய்ய முயற்சி பண்ணணும் இல்லையா. நம்ம அதை விட்டுட்டு நம்ம குரு மகானை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவரை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. இல்லை அவரை போல நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும். அவரை போல பாடுறது, அவரை போல பேசுறது, அவரை போல நடக்கிறது, அவரை போல டான்ஸ் ஆகுது, அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ நம்ம பக்திவினோத் தாக்கூர்கிட்ட என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ண முடியும், ஒருத்தரால் கிருஷ்ணாவுக்கே செய்ய முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம படிக்க முடியும், கேட்க முடியும், உபன்யாசத்தை கொடுக்க முடியும், எழுத முடியும், இவ்வளவு காரியங்கள் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் உதாரணம். நம்ம எப்பயாவது ஒரு விஷயத்த ஒரு இடத்துல நம்மளுக்கு கஷ்டம் வருது, டைமே இல்லைப்பா, உடம்பு ஒன்றும் சரியில்லை, குடும்பம் பெருசாயிடுச்சு, வியாபாரத்துல டைமே சரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்போ நீங்க பக்திவினோத் தாக்கூர் உதாரணத்தை எடுத்துக்கோம். அவரே பண்ண முடியும் போது என்னால ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்ணார், தன்னுடைய கடைசி காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் பாபாஜி விஷயத்தில் வந்துட்டு அங்கே நவதீபம் வந்துட்டு என்ன பண்ணார், அதுக்கப்புறம் தன்னுடைய முழு நேரத்தையும் தன்னுடைய முழு சக்தி என்ன பண்ணாரு, ஹரிநாமத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இதுவும் நம்மளுக்கு எல்லா ஆச்சாரியும் காட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விட்டு வந்துடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கபிலதேவர். கபிலதேவருடைய அப்பா யாரு, ஸோ கபிலதேவருடைய அப்பா பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணார், ஒரு கட்டத்தில் சன்னியாசம் எடுத்துட்டு என்ன பண்ணார், கிளம்பிட்டார். வீட்டில் கபிலதேவரே இருந்தாலும் பகவானாவே இருந்தாலும் என்ன பண்ணார், ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணார், தபசையம் எடுத்துட்டு அவர் போனார். அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் காட்டு. ஸோ அது போல பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்ணார், ஒரு கட்டத்தில் அவருடைய பௌதிக விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையாக தன்னை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். ஸோ அப்படிப்பட்ட பக்திவினோத் தாக்கூருடைய நினைவு தினம் அப்படிங்கிறதா இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அந்த பக்திவினோத் தாக்கூர் நம்ம எல்லாரும் இப்போ புஷ்பாஞ்சலி நடத்துவோம். पूजा मुझे पुष्पांजलि। श्री गदाधर पंडित तिरुपा महामहोत्सव की, श्री भक्तिविनोद ठाकुर तिरुपा महामहोत्सव की, श्री प्रभुपाद की।